வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சப்போட்டா பழம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சப்போட்டா பழம் 6 பழம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அரை கப்பு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், பாதாமை துருவி வச்சுருக்கிறேன், ஒரு 200 ml பால். இப்போது நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்போட்டா பழத்தில் இருக்க தோலை எடுத்துட்டு அதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நல்லா தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ரஃப்பாக பிச்சு போட்டுக்கலாம். கொட்டையை மட்டும் எடுத்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை இந்த நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது கோவா செய்கிறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட கோவா தனியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பால் சேர்த்து பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் நல்லா உடைச்சி விட்டு நல்லா கலந்துக்கணும். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா டக்குன்னு பிடிச்சிரும். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி க்ரீமியாக வந்துடும். நமக்கு கோவா மாதிரி கிடைக்கணும். அதனால் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடலாம். ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளோட கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சப்போட்டா பேஸ்ட்டை சேர்த்து அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஏதாவது கட்டி இருந்தாலும் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஓரளவு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோ பவுடரை சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோவாவை சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் கோவா ரெண்டுலேயுமே இனிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இப்போ கோவா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சப்போட்டா பழத்தோட மிக்ஸ் ஆகணும். கட்டி ஏதாவது இருந்தால் நல்லா அழுத்தி விட்டு உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சப்போட்டா பழம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரை பார்த்துட்டு சேர்த்துக்கணும். நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 6 சப்போட்டா பழம் எடுத்துருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பரட்டி விடணும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நமக்கு வரணும். கடைசியாக நம்ம துருவி வச்சுருந்த பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறணும். நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே வெளியே வருது பாருங்கள். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் பிடிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி உருண்டையாகவும் வச்சுக்கலாம், இல்லை உருண்டை பண்ணி லைட்டாக தட்டி அது மேலே பாதாம் வச்சுக்கலாம். நான் வந்து உருண்டை ஷேப்லேயும் குக்கி கட்டர் வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.